அந்த போராட்டம் 2 வருஷம் நீடிச்சது. ஒரு 1200 பேர் அந்த போராட்டத்தில், பெண்கள் உட்பட அந்த முதல் போராட்டத்தில் கைதானார்கள். திமுக அப்படின்னு ஒரு புது கட்சி இருக்கு. 1949 திகாவிலிருந்து பிரிஞ்சு பெரியாரோடு இருந்த இளைஞர்கள் பலர் அண்ணாவுடைய தலைமையின் கீழ் அவர்கள் தனியாக வந்துடுறாங்க. இங்கிலீஷ் போயிடும். அப்போது ஹிந்தியில் மட்டும்தான் நாம் அரசு தேர்வுகள், அரசு பணிக்கெல்லாம் நம்ம எழுத முடியும். இப்போ ஹிந்தி படித்தவங்களோட, ஹிந்தியை தாய்மொழியாக பேசுகிறவங்களோட நாம் ஹிந்தி படிச்சுட்டு போட்டி போடுறதுன்றது நமக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ ஹிந்தி பேசாத மக்கள் மத்தியில், குறிப்பாக தமிழர்கள் மத்தியில், மற்றவர்கள் மத்தியில் ஒரு பெரிய அச்சம் வந்ததாக நான் பார்க்கல. இவர்களுக்கு ஒரு பெரிய அச்சம் வந்துச்சு. அவர் இங்கிலீஷ் எவர், ஹிந்தி நெவர் அப்படின்னு ஒரு வாசகத்தை உதிர்க்கிறார். அதை ராஜாஜி சொல்கிறார், சொல்லி பிரபலப்படுத்துகிறார். தமிழகம் முழுவதும் அந்த கலவரம் பற்றிக்குது. 18 நாட்கள் தமிழகம் ஸ்தம்பித்து போகிறது. அதில் பல நேரங்களில் பல சுற்று துப்பாக்கி சூட்டை போலீஸார் நடத்துகிறார்கள். பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், துணை இராணுவம் இங்கே அழைத்து வரப்படுகிறது. அவர்கள் சுடுகிறார்கள். அந்த 3 மொழி கொள்கை என்பது எல்லாரும் பண்ணியிருந்தா இன்றைக்கி உத்தரப்பிரதேஷில் 20 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேஷில் அட்லீஸ்ட் ஒரு கோடி பேருக்கு தமிழ் அல்லது தெலுங்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை, ஒருத்தருக்கும் தெரியாது. அதனால் மும்மொழி கொள்கை செத்து போச்சு. ஆனால் ஜாப்பனீஸ் பண்ணுறாங்க, ரஷ்யன்ஸ் பண்ணுறாங்க, கொரியன்ஸ் பண்ணுறாங்க. எப்படி சார் அங்கே மட்டும் இதெல்லாம்? அவங்க 2வது மொழியாக ரொம்ப தீவிரமாக ஆங்கிலத்தை கொஞ்ச நாள் படிக்கிறாங்க. பெரியார் இன்னைக்கு இருந்திருந்தா இந்த மொழி சம்பந்தமா, இந்த வளர்ச்சி சம்பந்தமா, இந்த கல்வி திட்டங்கள் சம்பந்தமா எப்படி பார்த்துருப்பார்? எல்லாத்தையும் ஆங்கிலப்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பார். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் ஆர் கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. தமிழ்நாட்டில் பராசக்தின்னு ஒரு படம் வந்த பிறகு திருப்பியும் தமிழ் மொழி பற்றி, மொழி போராட்டம் பற்றி பரவலாக பேசப்பட்டு இருக்கு. தமிழ் மொழியை பாதுகாத்ததற்காக தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்தது, அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசியல் சூழல் என்ன, இதெல்லாம் உங்க கூட டீட்டெயிலாக விவாதிக்கலாம் அப்படின்னு தான் சார் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் யோசித்தோம். நீங்கள் சொல்லுங்க, 1937 இந்த மொழி போராட்டம் துவங்கியிருக்கு. அந்த காலகட்டத்தில் யாரால இந்த போராட்டம் துவங்கப்பட்டது? மூதறிஞர் ராஜாஜி 1937 ஒன்றுபட்ட ஒன்றாக இருந்த சென்னை ராஜதானி மெட்ராஸ் பிரசிடென்சியில் முதல்வராக இருந்தார். ஒரு முதல்வராக இருக்கும் பொழுது இந்திய பள்ளிகளில் ஒரு 125 பள்ளிகளில் அதை ஒரு பாடமாக மாற்றினார். அதை எதிர்த்து ஈழத்து சிவானந்த அடிகள், உமா மகேஸ்வரன் பிள்ளை, கியாபே விஸ்வநாதம், மறைமலை அடிகள், இன்னும் நான் மறந்துடுறேன், எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல, பல தமிழறிஞர்கள் முதல்ல அதை எதிர்த்து ஒரு பெரிய போர்க்குரல் எழுப்பினாங்க. அப்புறம் தந்தை பெரியார் அதற்கு ஒரு பெரிய பலம் சேர்த்தார். அப்புறம் பேரறிஞர் அண்ணா, அவர் பெரியாருடைய தொண்டராக இருக்கார். அந்த நேரத்தில் அவருடைய தளபதியாக இருக்கிறார். 1937 இந்த அறிமுகம் நடக்குது. 38 இந்த போராட்டம் தொடங்குது. இந்த போராட்டத்தின் போது திருச்சியிலிருந்து ஒரு பெரிய பேரணி, ஒரு 100-200 பேர் கொண்ட ஒரு திராவிடர் கழக பேரணி இந்தியை எதிர்த்து இங்கே இருக்கிற ஹிந்து மிஷன் ஸ்கூல்னு நினைக்கிறேன், சென்னைக்கு அவர்கள் நடந்தே அங்கேருந்து வராங்க. அதாவது இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், இந்தி தேவையில்லை, இது ஒரு அந்நிய மொழி, இந்த மொழி நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய நாகரிகத்தை சிதைத்து விடும் அப்படின்ற மாதிரியான வாதங்களை வைத்து அவர்கள் வந்தார்கள். ராஜாஜி ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். அந்த ஹிந்தியை கட்டாய பாடமாக அவர் ஆக்குனதை அவர் மாற்ற விரும்பலை. அதனால் அவருடைய பதவியே, அது ஒரு காரணம். அதற்கு பிறகு அதனால் அவர் தன்னுடைய பதவியை இதே மாதிரி இன்னொரு குலக்கல்வி திட்டம்னு சொல்லிட்டு, அதாவது குலக்கல்வி திட்டம்ன்ட்டு பெரியார் சொன்னார். பாதி நேரம் படிப்பு, மீதி நேரம் உங்களுடைய குடும்ப தொழிலை நீங்கள் கற்றுக்கணும் வீட்டுக்கு போய். அதாவது ஷிஃப்ட் முறையில் பள்ளிகள் நடக்கணுன்றதுக்காக, நிறைய பேர் படிக்கணுன்றதுக்காக அவர் பண்ணார்.
அவருக்கு வருவாய் இல்லை, மதுவிலக்கு அவர் அறிமுகப்படுத்திடுறார். வருவாய் இல்லைன்றதுனால பல பள்ளிகளை மூடிடுறார். மூடிட்டு இருக்கக்கூடிய பள்ளிகளை தொடர்ந்து இயங்குற மாதிரி, அதாவது ஒரே பள்ளியில் 2 ஷிஃப்ட்டில் நடக்கும். ஸோ 2 பள்ளிகள் நீங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொண்டு வரார். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, செருப்பு தைக்கிற தொழிலாளியோட மகன் வீட்டுக்கு போய் செருப்பு தைக்கிற தொழிலை தான் கற்றுக்குவான், அது குலக்கல்வி. ஆனால் ஒரு பெரிய ஆசிரியராக இருக்கிறவருடைய மகன் அவன் ஆசிரியர் தொழிலை கற்றுக்குவான். அப்போது செருப்பு தைக்கிற தொழிலாளி செருப்பு தைக்கிற தொழிலாளியாகவே இருந்துருவான். அவன் பெரிய இடத்துல படிச்சுட்டு வந்துடுவான். அதனால் அது குலக்கல்வின்னு சொன்னாங்க. அதனால் அவர் பதவி போச்சு. ஆனால் அதே மாதிரி இதுலேயும் பிடிவாதமாக, உடுப்பு பிடியாக ஹிந்தியை நான் திரும்ப பெறமாட்டேன்னு சொன்னார். அந்த போராட்டம் 2 வருஷம் நீடிச்சது. ஒரு 1200 பேர் அந்த போராட்டத்தில், பெண்கள் உட்பட அந்த முதல் போராட்டத்தில் கைதானார்கள். அந்த முதல் போராட்டத்தில். ஏன்னா திராவிடர் கழகம் ஒரு பெரிய அமைப்பு ரீதியாக ஒரு பெரிய வலுவாக திருச்சியிலும் தஞ்சையிலும் இருந்த ஒரு இயக்கம். பெரியார் ஒரு பெரிய ஆதர்ஷ சக்தி. அவர் பின்னாடி இவங்கெல்லாம் வந்தாங்க. தமிழறிஞர்கள் பலர், தமிழ் ஆசிரியர்கள் பலர் அதற்கு எதிர்ப்பாக இருந்தாங்க. 2 ஆண்டுகள் நடந்துச்சு. இப்போ ராஜாஜி கீழே இறங்கின பிறகு, வெள்ளைக்காரர்கள்கிட்ட ஆட்சி திருப்பி போன பிறகு, அவர்கள்கிட்ட யாரும் ஆட்சி அமைக்காதனால அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 1940 தான் ஹிந்தி திரும்ப பெறப்பட்டது. அதுதான் முதல் ஹிந்தி எதிர்ப்பு போர். ஸோ பிரிட்டிஷர்ஸ் தான் மறுபடியும் இந்தியை ரிவோக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதற்கு பிறகு தான், இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தான் திருப்பியும் 1947 இண்டிபெண்டன்ஸ்லாம் வருது. 1965 மறுபடியும் இந்த போராட்டம் மேலெழுது. இந்த இடைப்பட்ட காலத்துக்கும் ஏன் இந்த போராட்டம் 65ல் மேலெழுது? அதுக்கான இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொரு 2வது இந்திய எதிர்ப்பு போர் நடக்குது. அது எப்போ நடக்குதுன்னா 1950 நடக்குது. அப்போ குமாரசாமி ராஜா அவர் தான் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கார். அப்போவும் சென்னை ராஜதானி ஒன்றா இருக்குது. அதாவது இன்றைக்கி இருக்கிற ஆந்திரா இருக்குது, இன்றைக்கி இருக்கிற மலபார் இருக்குது, கேரளாவில் இருக்க மலபார், இன்றைக்கி இருக்கிற தென் கனர பகுதிகள், கர்நாடகத்தில் அந்த பகுதிகள்லாம் சேர்ந்த தமிழகம். ஒடிசா, இன்றைக்கி இருக்கிற கஞ்சம் மாவட்டம் ஒடிஷாவில் இருக்கே, அது வரைக்கும் இந்த சென்னை ராஜதானி விரிஞ்சு பறந்துருந்துருச்சு. அதனால் குமாரசாமி ராஜா அதனுடைய ப்ரீமியர், அதனுடைய முதன்மை அமைச்சராக இருந்தார். அவர் திருப்பி இந்திய அறிமுகப்படுத்துகிறார். அதனால் அதை எதிர்த்து திருப்பி ஒரு போராட்டம் நடக்குது. அது 1950. அந்த போராட்டம் நடக்கும்பொழுது என்ன நடக்குதுன்னா, திமுக அப்படின்னு ஒரு புது கட்சி இருக்குது. 1949 திகாவிலிருந்து பிரிஞ்சு பெரியாரோடு இருந்த இளைஞர்கள் பலர் அண்ணாவுடைய தலைமையின் கீழ் அவர்கள் தனியாக வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் அண்ணா சொன்னது தான், இரட்டை குழல் துப்பாக்கியாக நாங்கள் எழுப்போம் இந்த இந்தி எதிர்ப்பை பொறுத்த வரைக்கும். அதாவது திகாவும் திமுகவும் இரட்டை குழல், டபுள் பேரல் கன்னாக இருப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ சொன்னது தான் அது. அதில் அது 2வது இந்திய எதிர்ப்பு போர். அதுவும் கொஞ்ச நாள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அது குறைஞ்சி போச்சு. குமாரசாமி ராஜா போன பிறகு ஆட்சிக்கு வந்தது. அதற்கு பிறகு ராஜாஜி திருப்பி ஆட்சிக்கு வரார். 2வது முறை இந்த தமிழகத்தினுடைய முதல்வராக அவர் வருகிறார். அப்போ தான் அந்த குலக்கல்வி திட்டம், அப்போ தான் அந்த குலக்கல்வி திட்டத்தினால இந்த முறை அவருடைய பதவி போகுது. பட் இந்த முறை அவர் முதல் முறை அவர் என்ன சொன்னார், ஹிந்தி என்பது ஒரு இலையில் பரிமாறப்படும் சாப்பாட்டில் ஒரு சட்னி மாதிரி தான், அதனால் நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சொன்னார். அந்த உதாரணம்லாம் சொன்னார். இது நடந்துச்சு. இது 2வது போராட்டம். இந்த போராட்டம் பெரிய அளவில் 1938 நடந்த போராட்டம் அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் கூட அது ஒரு கட்டம். அது 2வது கட்டம். அப்புறம் நீங்கள் சொல்கிற 65 ஏன் இது வந்துச்சுன்னு நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது 1950 நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வருது. ஜனவரி 26 வருது. அந்த அரசியலமைப்பு சட்டம் தன்னுடைய அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியும் ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக இருக்கும். ஆனால் ஆங்கிலம் 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி மொழியாக இருக்காது. ஹிந்தி மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு இன்டரிம் பீரியட், ஒரு தற்கால இடைக்கால ஏற்பாடாக 15 ஆண்டுகளுக்கு இங்கிலீஷ் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. ஸோ அந்த 1965 வரும்பொழுது நிறைய பேருக்கு அந்த அச்சம் வந்துடுது, இங்கிலீஷ் போயிடும். அப்போது ஹிந்தியில் மட்டும்தான் நாம் அரசு தேர்வுகள், அரசு பணிக்கெல்லாம் நம்ம எழுத முடியும். இப்போ ஹிந்தி படித்தவங்களோட, ஹிந்தியை தாய்மொழியாக பேசுகிறவங்களோட நாம் ஹிந்தி படிச்சுட்டு போட்டி போடுறதுன்றது நமக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ ஹிந்தி பேசாத மக்கள் மத்தியில், குறிப்பாக தமிழர்கள் மத்தியில், மற்றவர்கள் மத்தியில் ஒரு பெரிய அச்சம் வந்ததாக நான் பார்க்கல.
இவர்களுக்கு ஒரு பெரிய அச்சம் வந்துச்சு. அரசு வேலைகள் போயிடும். நிறைய பேர் என்ன ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் அப்படி தான் நினைப்பாங்க எல்லாரும். அந்த நேரத்தில் அதிகமாக இப்போ தான் வந்து நீங்கள் தனியார் துறை வந்து பறந்து விரிஞ்சிருக்கு. நீங்கள் அங்கே போய் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், பெரிய பெரிய இடங்களுக்கு போகலாம். இப்போ உங்களுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, செயற்கை நுண்ணறிவு வந்திருக்கு, உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் வந்திருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் 50களில் 60களில் உங்களுக்கு அரசு வேலையை தவிர பெரிய வேலைகள்ன்ட்டு என்ன இருக்குது? கிடையாது. அதனால் அந்த வேலை வாய்ப்புகள்லாம் பாதிக்கப்படும்ன்ட்டு நிறைய பேர் அஞ்சுனாங்க. அதனால் இதை எதிர்த்து அது என்னைக்கு அமலுக்கு வரும் அப்படின்னா 1965 ஜனவரி 26 ஆங்கிலத்தினுடைய பயன் நின்று போகும். அந்த அச்சம் எல்லாருக்கும் வந்துருச்சு. வந்த உடனே அது போராட்டமாக வெடிக்க போகுது. அப்போது திமுகவினர் இந்த மொழி கொள்கைக்காக வந்துட்டு அவர்கள் பெருசாக அதை ஒரு பெரிய சிக்கலாக எடுத்து அவர்கள் மொழிக் கொள்கையை பற்றி எப்பவும் பேசுபவர்கள். இதுக்கிடையில் ராஜாஜியை 37 38 இந்தி அறிமுகப்படுத்தின ராஜாஜி இந்த பக்கம் வந்துடுறார், எதிர்பக்கம் போயிடுறார். அவர் வந்து இந்தி வேண்டான்றார். இப்போது அவர் எப்படி சொல்கிறாருன்னா, கர்நாடகத்திலேருந்து ஒரு பேராசிரியர் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் வந்து இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர் அப்படின்னு ஒரு வாசகத்தை உதிர்க்கிறார். அதை ராஜாஜி சொல்கிறார், சொல்லி பிரபலப்படுத்துகிறார். இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர். அதுக்கப்புறம் ஜனவரி 19 திருச்சியில் ஒரு மாநாடு நடக்குது 1965. கியாபே விஸ்வநாதம் முத்தமிழ் காவலர், பெரியாரோட பொதுச் செயலாளராக இருந்தவர் அவருடைய இயக்கத்தில். அது அவர் விட்டு போன இடத்த தான் வந்து அண்ணா திராவிடர் கழகத்தில் அந்த இடத்துக்கு போனார். அவர் ஒரு மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டில் ராஜாஜி கலந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மொழி பிரிவை தூக்கி கடலில் எறிய வேண்டும் அப்படின்லாம் சொல்கிறார். அவ்வளவு வேகமாக பேசுகிறார். அதனால் அவர் ஒரு 55களிலிருந்தே வந்து ராஜாஜியினுடைய கருத்து மாறுகிறது. இந்த பக்கம் வரார் வந்துட்டு. அதனால் அது ஒரு காரணம், திமுகவோட அவர் நெருங்கி வந்தது, திமுகவினர் அவரோட நெருங்கி வந்தது. ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் பெட் ஃபெல்லோஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இவர்கள் 2 பேரும் எப்படி ஒன்றா வந்தாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த ஹிந்தி மொழி எதிர்ப்பு என்பதும் கூட. ஸோ இது நடந்துச்சு. திமுகவினர் வந்து ஒரு ஜனவரி 26 அன்னைக்கு பெரிய ஆர்ப்பாட்டங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. உடனே அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதை வந்து நான் வந்து அவமரியாதைன்னு எடுத்துக்குவேன், நேஷ்னல் டிஸ்ஆனர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தமிழக முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர் பக்தவச்சலம், நான் கடுமையாக அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன உடனே திமுகவினர் என்ன பண்ணுறாங்க, ஜனவரி 25க்கு மாற்றுறாங்க. ஒரு நாள் முன்னாடி அதை கொண்டாடுறாங்க, இந்த எதிர்ப்பை காட்டுறாங்க. ஏன்னா ஜனவரி 26 வந்து குடியரசு நாள். அன்னைக்கு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் 1950. அதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்ன்றது நல்லா இருக்காதுன்றதுக்காக அவர்கள் அப்படி சொல்கிறாங்க. இவர்கள் இப்படி சொன்ன உடனே அந்த 25 அன்னைக்கு அவர்களை கைது பண்ணி ஒரு 3000 பேர் கைது பண்ணி சிறையில் அடைக்கிறார்கள். இதில் கலைஞர் கருணாநிதியை பாளையம் கோட்டை சிறையில் அப்போ தான் அடைக்கிறாங்க. அவர் வந்து February 18 ஏப்ரல் 4 என்னமோ ஒரு 6-7 வாரங்கள் அவர் சிறையில் இருக்கிறார். தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ், நேஷனல் டிஃபென்ஸ் ரூல்ஸ், அது கீழே அவர் அடைக்கிறாங்க. ஒரு லாரியில். ஆமாம் ஆமாம், மிகப்பெரிய அதாவது ஒரு நீங்கள் ராஜதுரோகம், ட்ரீசன் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப பெரிய உளவாளி அப்படின்னா அதில் மொழியை பாதுகாத்ததற்காக அப்படி அவரை கொண்டு போகிறாங்க. அண்ணாவெல்லாம் இங்கே அடைச்சிடுறாங்க. இப்போ என்ன ஆயிடுது, இதுக்கிடையில் மாணவர்கள் வந்து ஒரு போராட்டம் துக்க தினமாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்ட அறிவிப்பை கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் உள்ளே போயிடுறாங்க. இவங்கெல்லாம் உள்ளே போன உடனே அந்த போராட்டம் என்பதும் போராட்டத்தினுடைய தலைமை என்பதும் மாணவர்கள் கைக்கு வந்துடுது, இளைஞர்கள் கையில் வந்துடுது. அப்போ வந்த தலைவர்கள் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி பார்க்குற துரைமுருகன் அமைச்சராக இருக்காரு, அவர் அன்னைக்கு வந்த தலைவர் தான். இன்றைக்கி பார்க்குற வைகோபால்சாமி அன்னைக்கு வந்தவர் தான். முன்னாடி இறந்து போயிட்டார் மறைந்த அற்புதமான பேச்சாளர் அமைச்சர் காளிமுத்து, அதில் வந்தவர் தான். பே சீனிவாசன் காமராஜரை தோற்கடித்தவர், அதில் வந்தவர். அப்புறம் ராஜா முகமது எம்ஜிஆருடைய முதல் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார், அதில் வந்தவர். ஜெயப்பிரகாசம், அதில் வந்தவர். நிறைய பேர். அதனால் அந்த மாதிரி ஒரு புது காமராசன் சினிமா பாட்டெல்லாம் எழுதுகிற திரைப்பட பாடலாசிரியர், போய்வா நதி அலையே அப்படின்ட்டு பல்லாண்டு வாழ்க்கை எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வரும், அதெல்லாம் எழுதினவர் அற்புதமான கவிஞர் காமராசன். இவங்கெல்லாம் இந்த இந்திய எதிர்ப்பு போரில் முகிழ்த்த தலைவர்கள்.
வெளியில் வந்த தலைவர்கள். இவர் இப்போ தவறிட்டார் எல் கணேசன். அவர் அதுக்கு பெரிய தலைவர். அவர் கீழே தான் இவங்கெல்லாம் வந்து பண்ணாங்க. அப்போ மாணவர் தமிழக இந்தி எதிர்ப்பு மாணவர் பேரவைன்ட்டு ஒன்று வச்சுக்கிட்டாங்க. ஆன்டி ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில்னு சொல்லிட்டு அது எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. ஸோ அங்கே பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் இது தமிழ்நாடு முழுக்க நடக்க இருக்குது. மதுரையில் ஒரு பேரணி நடக்குது, இங்கே ஒரு பேரணி நடக்குது. இங்கே நேப்பியர் பூங்காலிருந்து புறப்பட்டு பக்தவச்சலத்தை பார்க்கறதுக்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் நடந்து போய் ஒரு கோரிக்கை மனு தராங்க. ஹிந்தி வேண்டான்னு சொல்லிட்டு, இங்கிலீஷ் தொடரணும்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் தொடரணும்னு சொல்லிட்டு அவர் அவங்கள பார்க்க மறுக்கிறார். மதுரையில் முதல்ல கலவரம் தொடங்குது. எப்படின்னா, அங்கே ஒரு பேரணி நடக்குது. அந்த பேரணி நடந்து போகிற அந்த வீதியில் காங்கிரஸுடைய கட்சி அலுவலகம் இருக்குது. அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு தகராறு வந்துடுது. நமக்கு அதனுடைய யார் அந்த தகராறுக்கு காரணம் என்பது நமக்கு சரியாக இன்றைக்கு வரைக்கும் தெரியல. ஆனால் அதில் வந்து அந்த கலவரத்தை அடக்கிறதுக்காக அந்த கலவரம் வெடித்து பெருசாகி தமிழகம் முழுவதும் அந்த கலவரம் பற்றிக்குது. 18 நாட்கள் தமிழகம் ஸ்தம்பித்து போகிறது. அதில் பல நேரங்களில் பல சுற்று துப்பாக்கி சூட்டை போலீஸார் நடத்துகிறார்கள். பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், துணை இராணுவம் இங்கே அழைத்து வரப்படுகிறது. அவர்கள் சுடுகிறார்கள். அரசு தரப்பிலிருந்தே வந்து கிட்டத்தட்ட 51 பேர் இறந்ததா பக்தவச்சலம் February 12 அன்னைக்கு சொல்கிறார். February 11 அன்னைக்கு நடந்த துப்பாக்கி சூட்டில் ஒரே ஒரு அன்னைக்கு நடந்த துப்பாக்கி சூட்டில் மட்டும் 24 பேர் இறந்துடுறாங்க. அதற்கு அடுத்த நாள் ஓவி அழகேசன் துணை மந்திரி, இதில் மத்திய அமைச்சர், அப்புறம் சி சுப்பிரமணியம் மத்திய அமைச்சர், அவங்க 2 பேரும் பதவி விலகிறாங்க. அப்போ லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருக்கார். February 12 அவங்க பதவி விலகல் கடிதத்தை அனுப்புகிறாங்க. February 12 அன்னைக்கு திருப்பி துப்பாக்கி சூடு நடக்குது. அதில் 34 பேர் இறந்துடுறாங்க. ஸோ நம்ம கணக்குப்படியே 24 + 31 34 இல்லை 55 பேர் வந்துடுறாங்க. நம்ம கணக்குப்படியே 51 பேர் இறந்துட்டு தான் அது அன்னைக்கோ அதுக்கு அடுத்த நாளோ பக்தவச்சலம் சொல்கிறார். அரசு ரெக்கார்டில் அந்த நம்பர் அது இருக்குது. 66 பேர் இறந்துட்டு தான் தினத்தந்தி சொல்லுது. 70 பேர் அப்படின்ட்டு வேறு சில ஏடுகள் சொல்கிறாங்க. ஹிந்து ஏடு வந்து 70ன்னு சொல்லுது. நாம் 70ன்னு எடுத்துக்கலாம். திருப்பூரில் நடந்த கலவரம், இந்த பராசக்தி நீங்கள் சொன்ன அந்த படம் வந்து திருப்பூரில் நடந்த கலவரத்தை பற்றி பேசுது. திருப்பூரில் வந்து ரொம்ப கொடுமையான நிகழ்ச்சிகள் நடந்தது. திருப்பூரில் வந்து ஒரு 7 பேர் அதிகாரப்பூர்வமாக இறந்துட்டாங்க. மேலே இறந்துருக்கலாம், ஆனால் 100கணக்கில் இறந்திருப்பார்கள் நான் நினைக்கல. நிறைய கலவரம் நடந்துச்சு. அங்கே தான் வந்து ரொம்ப கொடுமையாக 2 சப் இன்ஸ்பெக்டர்ஸை இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள், மாணவர்களும் இளைஞர்களும் அவர்களுடைய கண்களை பிடுங்கிவிட்டு அவர்களை உயிரோடு எரித்து விட்டார்கள். அது நடந்தது திருப்பூர். அந்த மாதிரி நடந்துச்சு. அதே மாதிரி கூடலூரில் 2 போலீஸ்காரர்களை அடிச்சே கொண்டுட்டாங்க ஆர்ப்பாட்டக்காரர்கள். அப்போ தந்தை பெரியார் வந்து எப்படி ராஜாஜி அந்த பக்கம் போயிட்டாரோ அதே மாதிரி பெரியார் இந்த பக்கம் வந்துட்டார். அவர் என்ன ஹிந்தி திணிப்பு நடக்குது, செத்த பாம்பை எடுத்து ஆட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த திமுகவினர், நீங்கள்லாம் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறாரு. 65 இந்த போராட்டம் நடக்கும் பொழுது சொல்றாரு. அப்புறம் 4 பசங்களை சுட்டிருக்க வேண்டாமா? அப்போ இந்த கலவரத்தை அடக்கியிருக்கலாம் இல்லை? இவ்வளவு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது இந்த தமிழ்நாட்டில். என்ன ஹிந்தி வந்துருச்சு? இவங்க 2 பேரையும் தடை பண்ண வேண்டாமா? சுதந்திர கட்சி, ராஜாஜியோட சுதந்திர கட்சியும் திமுகவையும் தடை பண்ண வேண்டாமா அப்படின்லாம் பேசுகிறார். அதனால் இது வந்து இவர்கள் ஏற்படுத்திய கலவரம்னு சொல்கிறார். திமுகவினரும் ராஜாஜியும் அவர்களுடைய சுயலாபத்திற்காக ஏற்படுத்தி கலவரம். நான் அப்படி நினைக்கல. அஃப்கோர்ஸ் அதில் சின்ன அளவு உண்மை இருக்கலாம். ஆனால் அது வந்து தன்னிச்சையாக எழுந்த ஒரு எழுச்சி. அந்த எழுச்சிக்கு வித்திட்டது வந்து திமுகவினுடைய பிரச்சாரம். அதாவது இங்கிலீஷ் இல்லாத போயிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை வந்து வீணாக போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் மத்தியில் அது உருவாக்குச்சு. அது உண்மையும் கூட. ஆங்கிலத்தினால நம்ம பல உயர்வுகளை எட்டியிருக்கோம். இந்தியாவே பல உயர்வுகளை எட்டியிருக்கு. அதனால் அது போயிடுமோன்ட்டு. இதுக்கு முன்னாடியே 65க்கு முன்னாடியே 63ல் 2 வருஷம் முன்னாடியே ஆங்கிலம் தொடரும்னு சொல்லிட்டு ஒரு தனி சட்டத்தையே உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமும் இதெல்லாம் நடக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கியிருக்காங்க. அப்ப யாரு பிரைம் மினிஸ்டர்? அப்ப வந்து நேருவா சாஸ்திரியான்னு எனக்கு சரியா தெரியல. நேரு தான் 64 தான் இருக்கிறார் நேரு. ஒஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட்னு பேர். அது வந்து ஆங்கிலம் தொடரும் அப்படின்னு ஒரு தற்காலிக ஒரு உறுதிமொழியை தருது. எவ்வளவு நாள் தொடரும், அது தொடராத போகிறதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா, நிபந்தனை இருக்கா, விதிகள் இருக்கா, அதெல்லாம் சொல்லலை. அதனால் அது ஒரு தற்காலிக ஏற்பாடு தான். ஆனால் அது இருந்தும் கூட பயப்படுறாங்க.
நிறைய பேர் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் போயிடும்ட்டு. அதனால இந்த 65 கலவரம் நடக்குது. அதை திமுகவினர் அதற்கான ஒரு ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த மாதிரி உணர்ச்சிகளை உங்க மத்தியில் வந்து அவங்க எழுப்பியிருந்தாங்க. பல மாநாடுகள் நடந்துச்சு, இந்திய எதிர்ப்பு மாநாடு அதெல்லாம் நடந்துச்சு. ஒரு 30-40 வருஷமாகவே இந்த தமிழகத்தில் வந்து அந்த எதிர்ப்பு உணர்வு என்பது இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து தான் இது வெடிச்சிருச்சு. இவங்கெல்லாம் உள்ளே இருந்தாங்க. வெளியில் எப்படி நடந்துச்சு? 18 நாள் நடந்த கலவரத்தில் இத்தனை பேர் இறந்தார்கள், 70 பேர் இறந்தார்கள். 2 தரப்புலேயும் மிக கொடூரமான சம்பவங்கள் நடந்துச்சு. அது ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அது வந்த உடனே இந்த லால் பகதூர் சாஸ்திரி வந்து அவருடைய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் இந்திரா காந்தி அம்மையாரை இங்கே அனுப்புகிறார். அந்த அம்மா இங்கே வந்தாங்க. வந்துட்டு எங்கள் அப்பா கொடுத்த உறுதிமொழி அது தொடரும்ன்றாங்க. 1959 நாடாளுமன்றத்தில் ஃப்ராங்க் ஆண்டனின்ற ஒரு ஆங்கிலோ இண்டியன் மெம்பர் அவர் ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வரார். அந்த தீர்மானம் என்னென்னா ஆங்கிலம் தொடரணுன்ற தீர்மானம். அதில் பேசும்பொழுது சொல்கிறார், ஹிந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் நீடிக்கும். அதுதான் நேருவோடைய அஷூரன்ஸ் 1959 பார்லிமெண்ட்டில் அவர் கொடுத்தது. அதை இந்த அம்மா திருப்பி வந்து சொல்கிறாங்க. அந்த அஷூரன்ஸை சட்ட வடிவு தரணும் அப்படின்றது திமுகவினுடைய கோரிக்கை அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். ஆனால் அது நடக்கலை. அது நடக்கும்ன்ட்டு நான் நினைக்கலை. அதுக்கு வந்து தே ஷுட் பி அதை கான்ஸ்டியூஷன்லேயே அதை ஏற்றிடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது முடியும்னு நான் நினைக்கல. ஏன்னா ஹிந்தி பேசுபவர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. அவர்கள் பெரிய கணிசமாக இருக்காங்க. அவங்க ஒரு 50% இருப்பாங்க. அவர்களை எதிர்த்து அந்த மாதிரி எந்த அரசும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றும்னு நான் நினைக்கல. ஆனால் இந்த 65 நடந்த பிறகு இதெல்லாம் நடந்த பிறகு இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை தந்துச்சு. அவர்கள் 2 ஆண்டுகளில் திருப்பி ஆட்சிக்கு வருவதற்கு அது முதல் முறையாக ஆட்சிக்கு வருவதற்கு அது வழி செஞ்சு தந்துச்சு. மக்கள் வந்து வலுவா நம்பினாங்க. ஆமாம், மக்கள் வந்து அந்த பக்தவச்சலம் அரசு வந்து ஒரு மரம் மாதிரி நின்றுச்சு. he dealt with it like a rock அப்படின்ட்டு குல்சாரிலால் நந்தா அப்போ இருந்த உள்துறை அமைச்சர் வந்து பக்தவச்சலத்துக்கு ஒரு பெரிய சான்றிதழ் தந்தார். பாறை மாதிரி அவரை அணுகினார். உண்மையிலே பாறை மாதிரி தான் இருந்தார் அவர். அவருக்கு இங்கே நடந்த உணர்ச்சி இந்த கொந்தளிப்பெல்லாம் தெரியல. காமராஜரும் அதிகமாக எதுவும் பேசலை அந்த நேரத்தில். அவர் இங்கே பாதி நேரம் இல்லவே இல்லை. இவ்வளவும் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய அவர்களுடைய பிம்பத்தை நிறைய செதுச்சிருச்சு. அதனால் காமராஜரை எழுத்து நின்று பே சீனிவாசன் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் அவர் ஜெயிச்சிட்டார். வெறும் 1285 ஓட்டில் தோற்று போயிட்டார் காமராஜர் அவர்கிட்ட. இப்போ இந்திய எதிர்ப்பு எவ்வளவு? அவருக்கு வாக்கு சேகரித்த மாணவர்கள் போய் வாக்காளர்களின் கால்களில் விழுந்து எங்கள் கேண்டிடேட்டுக்கு நீங்கள் வாக்கு தரணும்னு சொல்லி கேட்டாங்க. வீடு வீடாக போய் விருதுநகரில். அப்படி காமராஜர் தோற்று போனார். அதனால் இந்த 1965 மொழிப்போர் என்பது ஒரு மிக முக்கியமான காலகட்டம் தமிழக வரலாற்றில். இந்த காலகட்டத்தை இது வந்து ஒரு 3-4 முக்கியமான காரணிகள் அப்படின்னு நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்குன்னு சொன்னீங்கன்னா அதில் இது ஒரு முக்கியமான காரணி. இது வந்த பிறகு அப்புறம் 68 திருப்பி அந்த 63 ஆட்சி மொழி சட்டத்துக்கு ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. அந்த திருத்தம் என்னென்னா இதெல்லாம் நடந்ததுனால அப்புறம் திமுக ஆட்சிக்கு 67 வந்துடுது. வந்த பிறகு ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. அந்த திருத்தத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலம் தொடர்ந்து இருக்கும். எப்போ வரைக்கும் இருக்கும்? ஹிந்தி பேசாத மக்கள் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் வரை இருக்கும். அதாவது ஒரு சட்டமன்றம் வந்துட்டு எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டா கூட ஆங்கிலம் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டா கூட ஆங்கிலம் தொடரும். 30 மாநிலங்கள் இருக்கு இல்லையா? இல்லை ஒரு மாநிலம், லெட்ஸ் சே அஸ்ஸாம் இஸ் நாட் எ ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட். அஸ்ஸாமில் ஒரு தீர்மானம் போடுறாங்க எங்களுக்கு ஆங்கிலம் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டா 29 மாநிலங்கள் எங்களுக்கு இங்கிலீஷ் வேண்டான்னு சொன்னால் கூட தொடரும் அப்படின்னு கொண்டு வராங்க. ஆனால் கூடவே ஒஃபிஷியல் ரெசல்யூஷன் ஒன்று பாராளுமன்றம் நிறைவேற்றுது. அந்த ரெசல்யூஷனில் என்ன பண்ணுறாங்க? மும்மொழி கொள்கைன்னு முதல் முறையாக அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது தெற்கில் இருக்கவர்கள் 3வது மொழியாக ஹிந்தியை படிச்சுக்கணும். வடக்கில் இருப்பவர்கள் 3வது மொழியாக வேற ஒரு மொழி, அதாவது அவர்களுடைய தாய்மொழியான ஹிந்தி, ஆங்கிலம் 3வது. ஆமாம், இது எதுவும் நடக்கலை. எங்கேயும் நடக்கலை. அதனால தான் இவ்வளவு சிக்கல். அந்த 3 மொழி கொள்கை என்பது வந்துட்டு எல்லாரும் பண்ணியிருந்தா இன்றைக்கி வந்துட்டு உத்தரப்பிரதேஷில் உங்களுக்கு அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 20 கோடி பேர் இருப்பாங்களா? 20 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உத்தரப்பிரதேஷில்.
அட்லீஸ்ட் ஒரு 1 கோடி பேருக்கு தமிழ் அல்லது தெலுங்கு தெரிஞ்சிருக்கணும். இல்ல. ஒருத்தருக்கும் தெரியாது. அதனால மும்மொழி கொள்கை செத்து போச்சு. அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. அது ஏற்படுத்தின பிரச்சனையினால தான் அண்ணா அப்போ முதல்வராக இருந்த அண்ணா அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் ஹிந்தியை அறவே இங்கிருந்து இங்க இருக்கிற பாடத்திட்டத்திலிருந்து ஒழித்தார். இருமொழி கொள்கை தமிழகம் ஏற்றுக்கொண்டது. இந்தியாவிலேயே தமிழகத்துல மட்டும் தான் இருமொழி கொள்கை இருக்கு. ஓகே. இந்த இருமொழி கொள்கை இப்பயும் தொடருது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் மும்மொழி கொள்கையை இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் பாலிசி மூலமா மறுபடியும் அதை வந்து நமக்கு ஒரு இம்போசிஷன் மாதிரியே திணிக்கிறதுக்கான பல ஏற்பாடுகளை நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறதுனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பும் இருக்கு. இப்போ நீங்க சொல்ற இந்த வரலாறு வந்து பரவலா தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? ஒரு சினிமா வந்து ஒரு பெரிய மேஜிக் எல்லாம் பண்ணிட முடியுமான்னு தெரியல. பட் இதோட அந்த அந்த ரூட் காஸ்ட் அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணறதுனால இதை தடுக்க முடியுமா சார்? இப்போ இவ்வளவு நாள் தடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு பேரிகார்டு மாதிரி ஒரு பெரிய போராட்டம், பெரிய இளைஞர்களை இழந்திருக்கு தமிழ்நாடு. அதனால தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இருக்க சூழல் அப்படி இல்லையே. தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. ம். இந்தி மொழியினுடைய பரவல் ஓரளவுக்கு குறைக்கப்பட்டிருக்குன்றது மட்டும்தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா ம். பெங்களூர் நீங்க போனா கூட நிறைய ஹிந்தி சரமாரியா காதுல விழறத நான் பார்க்குறேன். பல இடங்கள்ல நான் பெங்களூர் சொல்றேன். திருவனந்தபுரம் அப்படித்தான் பார்க்குறேன். ஹைதராபாத்தை பத்தி பேசவே வேண்டாம். பல இடங்கள்ல ஹிந்தி நான் சமீபத்துல கல்கத்தா போயிருந்தேன். கல்கத்தாவிலும் அவங்க எல்லாருக்கும் ஸ்கூல்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஆமா. நம்ம தவிர மத்த எல்லாரும் இந்திய 3வது மொழியா படிக்கிறாங்க. ஹிந்தி பேசாதவர்கள். அதனால அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்புணர்வு இல்ல. ஆனால் ஹிந்தி பரவல வந்து நம்மால மட்டுமே தடுக்க முடியாது. தடுக்க முடியல. அது நிறைய வந்துருச்சு. நம்ம வீடுகள்லயே வந்து இன்னைக்கு வந்து வேலை செய்ற 35 லட்சம் பேர் தமிழகத்துல தமிழகத்தை சேராத பல பேர் ஹிந்தி பேசுபவர்கள் இங்க வந்து தொழிலாளிகளா இருக்காங்க. திருப்பூர்ல இருக்காங்க. நம்ம பேசுற அதே திருப்பூர்ல பின்னலாடை தொழிற்சாலைகளில் அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் திறம்பட வேலை செய்கிறார்கள். அவர்களுக்காக அவர்களுடைய முதலாளிகள் ஒரு 4 வார்த்தை, 10 வார்த்தை, 20 வார்த்தை ஹிந்தியில் பேசுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் கொஞ்சம் பேர் சில பேர் தமிழ் பேசுறதையும் நம்ம பார்க்கிறோம். நாம மற்றவர்களை விட பரவாயில்ல. இதுதான் லாஸ்ட் ஃபார்ட்ரஸ். ஆனா இதுவும் விழுந்துரும். எப்போ விழுன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவை, பர்சனலாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஹிந்தி படிச்சுக்க வேண்டியது தான். நீங்கள் நார்த்தில் வேலை செய்ய போகிறீங்க அல்லது வணிகத்துக்காக அங்கே போக போகிறீங்கன்னா நீங்கள் படிச்சுக்கணும். இதில் வந்து தேவையில்லை. எங்கள் அம்மாவுக்கு எதுக்கு ஹிந்தி? அவங்க தமிழ்நாட்டை விட்டு வெளியே எங்கேயும் போனதே கிடையாது. அதனால் நாம தான் கடைசி கோட்டைன்னு நான் நினைக்கிறேன். நாமும் விழுந்துருவோம் அட் சம் பாயிண்ட். அது இட்ஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் டைம். இன்றைக்கி இருக்கிற அரசு இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகளும் அங்கே இருக்கும்போது ஹிந்தியை தான் வந்து அவர்கள் விரும்புகிறார்கள். இப்போ நமக்கு ஒரு குஜராத்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கார். ஆனால் அவர் இங்கே இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஹிந்தி வந்திருக்குன்னா, ஒரு 30 வருஷம் முன்னாடி இங்கே வரக்கூடிய வடக்கிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் வந்து ஹிந்திலலாம் பேச மாட்டாங்க. இப்போ சர்வசாதாரணமாக ஹிந்தியில் பேசுகிறாங்க. வெறும் சேர் இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சி பேசுகிறாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, நீங்கள் பார்க்குறீங்கல்ல. அப்போ இதெல்லாம் வந்து ஹிந்தி என்ன தடுத்துட்டோம் என்ன? அதனால் தமிழை வாழ வைப்பது என்பது வந்து தமிழில் வேலை வாய்ப்புகள் இருந்தால், இன்றைக்கி நல்ல வேலைக்கு ஊடகங்கள் நிறையா வந்திருக்கிறதுனால தமிழ் நல்லா பேசுகிறவங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் இருக்குது. அது பெரிய ஒரு நிறையா யூடியூப் வந்துருச்சு, நிறையா தொலைக்காட்சி ஊடகங்கள் இருக்குது, செய்தி ஏடுகள் இருக்குது. அது ஒரு பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கு தமிழ் படித்தவர்களுக்கு, தமிழை நல்லா பேசுகிறவங்களுக்கு, தமிழில் பாண்டித்தியம் உள்ளவர்களுக்கு. இதை தவிர வேறு என்ன நீங்கள் தமிழில் வந்துட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது சொல்லுங்கள்? அதில் படிச்சுட்டா அப்போ வர முடியுமா? அப்படி படிச்சுட்டு வந்து நமக்கு ஆங்கிலம் இல்லைன்னா, ஆங்கிலத்தோட துணை இல்லைன்னா எப்படி மற்றவர்களோட நாம் கம்யூனிகேட் அதை பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் ஜாப்பனீஸ் பண்ணுறாங்க, ரஷ்யன்ஸ் பண்ணுறாங்க, கொரியன்ஸ் பண்ணுறாங்க. எப்படி சார் அங்கே மட்டும் இதெல்லாம் அவங்க சாத்தியமா? 2வது மொழியாக வந்து ரொம்ப தீவிரமாக ஆங்கிலத்தை கொஞ்ச நாள் படிக்கிறாங்க. ஒரு 6 மாதம் அதுக்காக படிக்கிறாங்க. ரஷ்யர்கள் வந்து ரஷ்யன்ஸ் அவங்களுடைய நுண்ணறிவு பிரிவில் இருக்கவங்க, அவங்க கேஜிபி இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு லாங்குவேஜ் ட்ரைனிங்லாம் உண்டு. அவர்கள் வந்து ஒரு கணிதம் மாதிரி அதை படிக்கிறாங்க. என்னோட வேலை பார்த்த ஜாப்பனீஸ் ஆகட்டும் அல்லது ரஷ்யன்ஸ் ஆகட்டும், அவர்கள் நிறைய நேரம் எடுத்துக்குவாங்க ஒரு 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 கட்டுரை எழுதுறதுக்கு. நான் ஆங்கிலத்திலே படித்தவன். நான் வந்து 2 மணி நேரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு ஒருவேளை 4 மணி நேரம் ஆகலாம். ஆனால் அதை வந்து ரொம்ப திருத்தமாக அவங்க பண்ணிடுவாங்க. நான் என் வாழ்நாள் முழுக்க ஆங்கிலம் படிச்சிருக்கேன், ஆங்கிலம் பேசுகிறேன்.
அவர்கள் அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு 2வது மொழியா அது ரொம்ப அழகா, இலகுவா அவங்க கையாள முடியுது அவங்களால. அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா, அப்ப நம்ம தமிழ்ல எல்லாம் பண்ணலாம். ஸோ நீங்க சொல்றத பார்த்தா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கூல் எஜுகேஷன்லயா இருக்கட்டும், காலேஜஸ்லயா இருக்கட்டும், அது தமிழா இருந்தாலும், ஆங்கிலமா இருந்தாலும், நீங்க ஃபீல் பண்றீங்களா சார்? இப்ப நீங்க வெளியில பல மா பல கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு, அதுக்கப்புறம் இங்க இருக்க வரலாறையும் நல்லா தெரிஞ்சுட்டு, ஒரு எழுத்தாளரா தொடர்ந்து நீங்க பல விஷயங்கள பார்த்துருக்கீங்க. நம்ம நம்ம இந்தியான்னு கூட போக வேணாம். தமிழ்நாட்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லாங்குவேஜ் அது ஆங்கிலமா இருக்கலாம், தமிழா இருக்கலாம். இப்ப நீங்க இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த இடத்துக்கு வரேன். அது எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க? இல்ல வேலை வாய்ப்புக்கு உருவாக்குற மாரி தான் இருக்கு. பல இடங்கள்ல நெறைய பேரு நீங்க நல்ல மாணவரா இருந்தீங்கன்னா, நம்முடைய பாடத்திட்டத்த நீங்க உங்களுக்கு ஏற்ற மாரி படிச்சுட்டு வருவீங்க. பட் நல்ல மாணவரா நீங்க இருந்தா தான் அத பண்ண முடியும். நீங்க நல்ல மாணவரா இல்லைனாலும், உங்கள வந்து கடைந்தேற்றம் பண்ணுவதற்கு, உங்கள உங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வர அளவுக்கு பாடத்திட்டம் இருக்கான்னா, இல்ல. ஃபின்லாண்ட்ல இருக்கிற பாடத்திட்டம் வந்து அந்த மாரி இருக்குன்னு சொல்றாங்க. வெளிநாடுகள்ல இருக்க பாடத்திட்டம் அப்படி இருக்கு. இங்கேருந்து வரக்கூடிய பொறியியல் ஆ தேர்ச்சி பெற்றவர்கள் 10ல ஒரு எனக்கு என்கிட்ட பேசுற அ தகவல் தொழில்நுட்பத்தில ஒரு ஒரு பெரிய நிலையில இருக்கவர்கள், நாங்க வந்து இவர்கள வேலைக்கு எடுத்துக்கணும்னு போனோம்னா, இவர்கள்ல ஒருத்தர் 100ல ஒருத்தர் 2 பேர வேலைக்கு எடுக்கிறது கூட சிரமமா இருக்கு, அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய தரம் வந்து அவ்வளவு சரியில்ல. அப்போ இவர்களெல்லாம் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த வேலைவாய்ப்பு சந்தைக்கு அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள்னா, இல்ல. அப்படி நம்ம உருவாக்கல அவங்கள. நீங்க இப்ப சொல்றதுனால எனக்கு இந்த கேள்வி வரும். ஒருவேளை பெரியார் இப்ப இருந்திருந்தா, அந்த மொழிபெயர்ல துவங்கி, இன்னைக்கு வந்து திமுக ஆட்சி புடிச்சு, இன்னைக்கு நம்ம நெறைய மாற்றங்கள சந்திச்சிருக்கோம். கிட்டத்தட்ட அந்த போராட்டங்கள்லாம் வந்து இன்றைய தலைமுறைகளுக்கு வந்து ஒரு பெரிய பாடமாவே இருந்திருந்தாலும், பெரியார் இன்னைக்கு இருந்திருந்தா இந்த மொழி சம்மந்தமா, இந்த வளர்ச்சி சம்மந்தமா, இந்த கல்வி திட்டங்கள் சம்மந்தமா எப்படி பார்த்திருப்பார்? எல்லாத்தையும் ஆங்கிலப்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பார். அப்படிதான் சொன்னார் முன்னாடி. மீண்டும் அத சொல்லியிருப்பாரு. உங்க பணிப்பெண்களோட கூட, வீட்ல வேலை செய்றவங்களோட கூட ஆங்கிலத்தில பேசுங்கன்னு சொன்னவர் அவர். நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் வேண்டாம். லத்தீன் எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்கள். அதில நம்ம தமிழ் எழுத பழகிக்கணும். இத்தனை எழுத்துக்கள் இருந்தா யாரும் படிக்க மாட்டாங்க. தமிழ் இல்லைன்னா நீங்க என்ன இழந்துருவீங்க. ஆங்கிலத்த வச்சுக்கிட்டா, ஆங்கிலத்த சேர்த்துக்கிட்டா என்ன குறைஞ்சிரும்? அப்படின்லாம் கேட்டவர் அவர். அதனால அவர் ரொம்ப புரட்சிகரமா இன்னைக்கு நம்ம எழுதுற தமிழே அவருடைய சின்ன சின்ன எழுத்து சீர்திருத்தம் அவர் கொண்டு வந்தது. அதனால நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி பிராக்டிக்கல் மேன், பிராக்மேட்டிக். தமிழர்கள் உயரணும். அவர்கள் தமிழ்ல தான் பேசணுன்ட்டுலாம் அவசியம் இல்ல. அவர்கள் தமிழர்களாக பிறந்தாலே போதும்னு நினைச்சவர் தான் அவரு. அதனால அவர்களுக்குன்ட்டு ஒரு அடையாளம்னு இருக்கணுமான்னு கூட தெரியல. அப்படி அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் எனக்கு தோணுது. அதனால இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார், நான் அன்னைக்கே சொன்னேனா இல்லையா? நீங்க இந்த தமிழ் மொழி வழி கல்வி இதெல்லாம் விட்டுருங்க. எல்லாத்தையும் ஆங்கிலப்படுத்துங்க. அப்படின்ட்டு அவர் வந்து அவருடைய மாடலா அவர் கெமால் முஸ்தஃபா அட்டாடர்க், துருக்கியினுடைய கெமால் பாஷா. அவர தான் பார்க்குறாரு. கெமால் பாஷா வந்து என்ன பண்ணாரு, எழுத்த பொறுத்தவரைக்கும் துருக்கி மொழி முன்னாடி அரபி எழுத்துக்கள்ல எழுதப்படும். அவர் ஆட்சிக்கு வந்த உடனே, அவர் என்ன பண்ணாரு, அரபி எழுத்துக்கள விட்டுட்டு, ஆங்கில எழுத்துக்கள துருக்கி மொழிய எழுத வச்சார். ஏன்னா, இது வந்து நான் சொல்றது ஒரு 100 வருஷம் முன்னாடி. 180 வருஷம் முன்னாடி. எப்படி அவரால பண்ண முடிஞ்சதுன்னு தெரியல. ஆனா அவர் பண்ணாரு. அதனால தான் அந்த மாரி புரட்சியெல்லாம் அவர் பண்ணதுனால தான் இளந்துருக்கியர்ன்னு பேர். அத வந்து சொல்றாரு பெரியார். அதெல்லாம் காட்டுறாரு. காட்டிட்டு இந்த மொழி வந்து வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த மாரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. இட்ஸ் வெரி ராடிக்கல். அவர் சொல்ற மருந்து, அதாவது அறுவை சிகிச்சை தான் அவர் சொல்றது எப்பவுமே. அதனால ஒத்தடம் கிடையாது, களிம்பு போடுறது கிடையாது, மாத்திரை சாப்பிடுறது கிடையாது, சிரப் சாப்பிடுறது கிடையாது. அவர் சொல்றது எல்லாமே வெட்டி ரணத்த உருவாக்கி அப்புறம் ஆத்தணும் அப்படின்ற மாரி தான். அதனால அதுதான் சொல்லியிருப்பார் அவரு. அதனால இதெல்லாம் வந்து சுத்த கண்மூடித்தனம்னு நெனச்சிருப்பார். இப்ப நடக்கிற இந்த சிக்கல்கள்லாம். நன்றி சார்.